உண்மை செய்திகள். உலகின் 2024 ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட புதிய விலங்கினங்கள். 2024 எத்தனை புதிய விலங்கினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன, இவைகள் எப்படி கண்டுபிடிக்கப்படுகின்றன என்பது பற்றி இந்த யூடியூப் வீடியோவில் நாம் பார்க்கலாம். 2024 உலகத்தின் புதிய விலங்கினங்கள் கண்டுபிடிப்பு. எத்தனை புதிய விலங்குகள் கண்டுபிடிக்கப்பட்டன? புதிய விலங்கு கண்டுபிடிப்பு என்றால் என்ன? புதிய விலங்கு எப்படி கண்டுபிடிக்கப்படுகின்றன? வாருங்கள், இவர்கள்தான் 2024 முதல் புதிய கண்டுபிடிக்கப்பட்ட இனங்கள். முதலாவதாக 2024 புதிய விலங்கினங்கள் எப்படி கண்டுபிடிக்கப்படுகின்றன என்பது பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் விஞ்ஞானிகள் பல அற்புதமான புதிய வகை விலங்குகள், தாவரங்கள் மற்றும் காளான் என்ற பூஞ்சைகளை பெயரிடுகின்றார்கள். அவைகளில் சில விலங்குகள் புதிய கண்டுபிடிப்புகளை, இந்த புதிய கண்டுபிடிக்கப்பட்ட விலங்குகள் பற்றி இந்த யூடியூபில் நீங்கள் சந்திக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, இப்போது பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் எங்களுக்கு தெரியும் என்று விஞ்ஞானிகள் நினைக்கலாம். ஆனால் அதுதான் இல்லை. சில மதிப்பீடுகளின்படி அவற்றில் 20 விழுக்காடு அல்லது 1/5 மட்டுமே நமக்கு தெரியும். பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களையும் நாம் கண்டுபிடித்திருக்கிறோமா? இல்லை. பூமியில் உள்ள அனைத்து விலங்குகள், தாவரங்கள், பூஞ்சை காளான்கள் மற்றும் நுண்ணுயிர்களுக்கு அறிவியல் பெயர் கொடுக்கப்பட்டதாக நீங்கள் நினைத்தீர்களா? இல்லை. துளி அளவு கூட அருகில் இல்லை. மனிதர்கள் பாலூட்டிகள். மேலும் ஒவ்வொரு மனிதனுடன் மிக நெருங்கிய தொடர்புடைய விலங்கையும் கண்டுபிடித்திருப்போம் என்று விஞ்ஞானிகள் நினைக்கலாம். ஆனால் அதுவும் இல்லை. விஞ்ஞானிகள் 80 விழுக்காடு பாலூட்டி இனங்களை மட்டுமே கண்டுபிடித்துள்ளனர் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். கண்டுபிடிக்காத பாலூட்டி இனங்களில் பெரும்பாலானவை மிகவும் சிறியதாக இருக்கலாம். உதாரணத்திற்கு வௌவால், பிரைமேட்ஸ் என்கின்ற குருத்துண்ணிகள், ஷ்ரூக்கள் என்கிற மூஞ்சூர் எலிகள், மோல்ஸ் மற்றும் முள்ளெலிகள் போன்றவை. புதிய வகை திமிங்கலங்களைப் போல பெரிய பாலூட்டி இனங்களும் இன்னும் கண்டுபிடிக்கப்பட உள்ளன. சில நேரங்களில் ஒரு இனம் நாம் நினைப்பது தற்போது அது அதிகமாக மாறி வருகிறது. 21ஆம் நூற்றாண்டில் பல வகையான ஒட்டகச்சிவிங்கள் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நாம் நினைத்தபடி 2 இனங்கள் மட்டுமல்ல, 3 வகையான யானைகள் உள்ளன என்பதை இப்போது விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான புதிய இனங்கள் கண்டுபிடிக்கப்படுவது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். பூமி கிரகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களின் 10 விழுக்காடு மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் மதிப்பிடுகின்றனர். ஒரு புதிய இனத்தை கண்டுபிடிப்பது என்றால் என்ன? உலகெங்கிலும் உள்ள பழங்குடி மக்கள் பல ஆயிரக்கணக்கான உயிரினங்களை கண்டுபிடித்துள்ளனர். இன்றும் பழங்குடி மக்களிடம் மதிப்புமிக்க பாரம்பரிய அறிவு உள்ளது. இது பல்லுயிரியலை நாம் அனைவருக்கும் நன்கு புரிந்து கொள்ள மிகவும் உதவுகிறது. விஞ்ஞானம் இப்போதுதான் புதிய விலங்குகளை கண்டுபிடிக்கின்றது. புதிய இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டால், இந்த இனம் முதன்முறையாக விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிக்கப்படுகிறது என்று அர்த்தம். விஞ்ஞானிகள் ஒரு புதிய இனத்தை எவ்வாறு கண்டுபிடிக்கிறார்கள் என்று கேட்டால், உலகத்தில் ஒரு புதிய இனத்தை முறையாக விவரிப்பது,
கண்டுபிடிப்பது ஒரு நீண்ட செயல்முறையாகும். விஞ்ஞானிகள் இந்த உயிரினத்தை பற்றி விரிவாக ஆராய்ச்சி செய்கிறார்கள். அவை உயிரினத்தின் அளவு மற்றும் வடிவத்தை அளந்து மற்ற அறியப்பட்ட உயிரினங்களுடன் ஒப்பிடுகிறார்கள். பல சமயங்களில் விஞ்ஞானிகள் புதிதாக உலகத்தில் முன்மொழியப்பட்ட இனங்களின் டிஎன்ஏவை வரிசைப்படுத்தி அதனுடன் தொடர்புடைய அறியப்பட்ட உயிரினங்களிடம் இருந்து மரபணு ரீதியாக வேறுபட்டதா என்பதை ஆராய்ச்சி செய்கிறார்கள். உயிரினம் போதுமான அளவு வேறுபட்டது என்று விஞ்ஞானிகள் தீர்மானித்தால் அவர்கள் அதை ஒரு புதிய இனமாக முன்மொழிந்து ஒரு ஆராய்ச்சி அறிவியல் கட்டுரையை எழுதுவார்கள். மேலும் அவர்கள் மனிதர்களுடைய அறிவியல் பெயர் ஹோமோசேப்பியன்ஸ் போன்ற ஒரு அறிவியல் பெயரை முன்மொழிவார்கள். அடுத்தபடி முன்மொழியப்பட்ட இனங்கள் பற்றிய ஆய்வறிக்கையை அதிகமான விஞ்ஞானிகள் மதிப்பாய்வு செய்ய வேண்டும். இந்த மதிப்பாய்வாளர்கள் கண்டுபிடிப்புகளுடன் உடன்பட்டால் ஆராய்ச்சி அறிவியல் கட்டுரை வெளியிடப்படும். உலகத்தில் புதிய இனங்கள் இதே மாதிரி முறையாக விவரிக்கப்பட்டுள்ளன. இந்த செயல்முறை சற்று குழப்பமாக இருக்கலாம். எனவே இதை நாம் ஏன் செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமான கேள்வி. புதிய இனங்களை விவரிப்பதும் அவற்றை பற்றி நம்மால் முடிந்தவரை கற்றுக்கொள்வதும் விஞ்ஞானிகளுக்கு மிகவும் முக்கியம். நாம் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு சிறப்பாக பூமியின் பல்லுயிர் மற்றும் அதை எவ்வாறு பராமரிப்பது காப்பது என்பதை புரிந்து கொள்ள முடியும். புதிய இனங்கள் என்பது மக்களுக்கு உதவக்கூடிய புதிய மருந்துகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களையும் குறிக்கும். இப்பொழுது 2024 மாபெரும் புதிய இனங்கள் கண்டுபிடிப்பு பற்றி பார்க்கலாம். ஒன்றாவதாக உலகத்தில் ஒரு புதிய அன்னகோண்டா கண்டுபிடிப்பு பற்றி தெரிந்து கொள்வோம். புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய விலங்கினங்களில் ஒரு மாபெரும் புதிய அன்னகோண்டா வகையாகும். ஒரு ஆராய்ச்சி குழு தலையிலிருந்து வால் வரை 20.7 அடி நீளம் கொண்ட பெரிய அனகோண்டா பாம்பு ஈக்குவடார் அமேசானில் உள்ள வெரோனி பூர்வீக நிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இருப்பினும் உள்ளூர் பழங்குடி சமூகங்கள் இன்னும் இதைவிட பெரிய நபர்களை சந்திப்பதாக தெரிவிக்கின்றனர். உலகில் 4 வகையான அனகோண்டாக்கள் உள்ளன. பச்சை அனகோண்டா, இது ராட்சச அனகோண்டா என்றும் அழைக்கப்படும். இதுவே உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக எடை கொண்ட பாம்பாகும். 2வது மஞ்சள் அனகோண்டா, இது பராகுவே அனகோண்டா என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்தபடியாக கரும்புள்ளிகள் கொண்ட அனகோண்டா மற்றும் பொலிவியன் அனகோண்டா, இது பெனி அனகோண்டா என்றும் அழைக்கப்படுகின்றது. IUCN இந்த 4 வகையான அனகோண்டா வகைகளையும் குறைந்த அக்கறை கொண்ட இனங்களாக வகைப்படுத்துகிறது. இருப்பினும் அனகோண்டாக்கள் வாழ்விட இழப்பு மற்றும் வேட்டையாடுதல், துன்புறுத்துதல், சட்டவிரோத வர்த்தகம் ஆகியவற்றால் மிகவும் அச்சுறுத்தப்படுகின்றன. 2வதாக ஆழ்கடல் அதிசயங்கள் மற்றும் புதிய பெயரிடப்படாத மற்றும் ஆராயப்படாத அதிர்ச்சியூட்டும் பல பல்லுயிர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. 2024 தென் கிழக்கு பசிபிக் பகுதியில் நடந்த ஒரு கடல் பயணத்தில் விஞ்ஞானிகள் நம்ப முடியாத உயிரினங்களையும் அவைகள் வாழும் நீருக்கடியில் முன்பு அறியப்படாத மலைகளையும் கண்டுபிடித்தனர். புதிய அறிவியலுக்கான கண்டுபிடிக்கப்பட்ட இனங்களில் ஆழ்கடல் பவளப்பாறைகள், கண்ணாடி கடற்ஸ்பாஞ்சுகள், கடல் அர்ச்சின் மற்றும் ஸ்குவாட் லாப்ஸ்டர்கள் ஆகியவை அடங்கும். ஆழ்கடல் பவளப்பாறைகள் கடல் சுற்றுச்சூழல் அமைப்பின் முக்கிய பகுதியாகும். அவைகள் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ முடியும் மற்றும் மிக மெதுவாக வளரும். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் பல நாடுகள் உட்பட உலகின் பல இடங்களில் ஆழ்கடல் பவளப்பாறைகள் காணப்படுகின்றன. உலகளாவிய
ஆழ்கடல் பவளப்பாறை இனங்கள் 3000த்திற்கும் மேற்பட்ட எண்ணிக்கை உள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இந்தியாவின் 4 முக்கிய பவளப்பாறை பகுதிகளில் 575க்கும் அதிகமான பவள இனங்கள் இருப்பதாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. புதிய ஆழ்கடல் பவள இனங்கள் விஞ்ஞானிகள் தொடர்ந்து கண்டுபிடித்து வருகின்றனர். ஆழ்கடல் பவளப்பாறைகள் மீன்பிடித்தல், சுரங்கம் மற்றும் நச்சுக்கழிவுகளை கொட்டுதல் ஆகியவற்றால் ஏற்படும் இடையூறுகளுக்கு ஆளாகின்றன. பெருங்கடல் அமிலமயமாக்கல் பவளங்களின் வளர்ச்சி மற்றும் அவற்றின் கட்டமைப்புகளை பராமரிக்கும் திறனை பாதிக்கின்றது. அடுத்தபடியாக ஆழ்கடல் கண்ணாடி ஸ்பாஞ்சின் கண்டுபிடிப்பு பற்றி அறியலாம். ஆழ்கடல் கண்ணாடி கடற்ஸ்பாஞ்ச் உலகளவில் சுமார் 675 வகைகள் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் ஆழ்கடல் பெரும்பாலும் ஆராயப்படாததால் உயிரினங்களின் உண்மையான எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம். கண்ணாடி கடற்பாசிகளின் மிகப்பெரிய பன்முகத்தன்மை, அதாவது டைவர்சிட்டி, 300க்கும் 600க்கும் இடையிலான மீட்டர் ஆழத்தில் காணப்படுகின்றது. உலகில் சுமார் 400 வகையான கண்ணாடி கடற்ஸ்பாஞ்சுகள் உள்ளன. உலக கடற்ஸ்பாஞ்சுகள் தரவுத்தளம் 9607 வகை கடல் ஸ்பாஞ்சுகளை பட்டியலிட்டுள்ளது. மேலும் 564 வகையான கடல் ஸ்பாஞ்சுகள் இந்திய நீரில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இருப்பினும் கடல் ஸ்பாஞ்ச் பல்லுயிர் பற்றிய அறிவு இன்னும் முழுமையாக எட்டப்படவில்லை. அடுத்தபடியாக ஆழ்கடல் ஆம்பிபாட் இனங்களின் கண்டுபிடிப்பு பற்றி அறியலாம். தற்போதைய அறிவின்படி உலகளவில் அறியப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆழ்கடல் ஆம்பிபாட் இனங்கள் உள்ளன. மதிப்பீடுகளின்படி 2000 மீட்டருக்கு கீழே பதிவு செய்யப்பட்ட 400 இனங்கள் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். இருப்பினும் உண்மையான பன்முகத்தன்மை மிகவும் அதிகமாக இருக்கலாம். இந்தியாவில் பெந்திக் ஆம்பிபாட் இனங்களின் மொத்த எண்ணிக்கை சுமார் 389ஆக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆழ்கடல் இந்திய இனங்கள் பற்றிய தகவல் குறைவாகவே கிடைக்கின்றன. ஆழ்கடல் ஆம்பிபாடுகள் பற்றிய சரியான எண்ணிக்கை தெரியவில்லை என்றாலும் நூற்றுக்கணக்கான ஆழ்கடல் ஆம்பிபாட் இனங்கள் இன்னும் பல கண்டுபிடிக்கப்படாதவை என ஆய்வுகள் மதிப்பிடுகின்றன. அடுத்தபடியாக ஆழ்கடல் லாப்ஸ்டர் இனங்களின் கண்டுபிடிப்பு பற்றி அறியலாம். அடுத்தபடியாக தற்போதைய தரவுகளின்படி உலகளவில் அறியப்பட்ட 870 வகையான லாப்ஸ்டர்ஸ், மேலும் புதிய இனங்கள் சமீபத்தில் ஆழ்கடலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவை பொறுத்தவரை ஆழ்கடல் குந்து இறால் அல்லது லாப்ஸ்டர் இனங்களின் எண்ணிக்கை குறிப்பிட்ட தரவு குறைவாக உள்ளது. 2024ஆம் ஆண்டில் விஞ்ஞானிகள் 2 புதிய வகை குந்து லாப்ஸ்டர் இனங்களை கண்டுபிடித்துள்ளனர். முனிடோப்சிஸ் செட்னா என்ற மெக்சிகோ வளைகுடாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆழ்கடல் குந்து இறால், இரண்டாவதாக மிஸ்ட்ரஸ் ஆஃப் த சீ மெக்சிகோவின் வடக்கு வளைகுடாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு குந்து லாப்ஸ்டர் ஆகும். இது குழாய் புழுக்கள் மற்றும் மட்டிகளில் ஒட்டிக்கொண்டது. தென்கிழக்கு பசிபிக் மற்றும் மெக்சிகோ வளைகுடா பகுதிக்கான பயணங்களில் இவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மூன்றாவதாக 2024இல் கண்டுபிடிக்கப்பட்ட மிகவும் விஷமுள்ள பிட் வைப்பர் இனங்களை பற்றி அறியலாம். தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள கிரேட்டர் மீகாங் பகுதி ஆண்டின் மிக தனித்துவமான இனங்கள் சிலவற்றை வெளிப்படுத்தியது. உள்ளூர் இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு முள்ளம்பன்றி இனத்தை கோரை போன்ற பற்களை கொண்டு கண்டுபிடித்தனர். அதன் பெயர் காட்டேரி முள்ளம்பன்றி. அவர்கள் ஒரு பிட் வைப்பர் இனத்தையும் அதன் செதில்கள்
வியக்கத்தக்க கண்ணிமைகள் தோற்றத்தை வைத்து கண்டுபிடித்தனர். மற்றும் மூன்றாவதாக கார்ஸ்ட் டிராகான் லிசார்ட் மூன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. உலகில் 260 வகையான பிட் வைப்பர்கள் அல்லது குழி வைப்பர்கள் உள்ளன. மேலும் இந்தியாவில் 28க்கும் மேற்பட்ட பிட் வைப்பர் இனங்கள் உள்ளன. பிட் வைப்பர்கள் என்பது ஆசியா மற்றும் அமெரிக்காவில் வாழும் வைப்பர்களின் துணை குடும்பமாகும். அவை விஷப்பாம்புகள். அவற்றின் கண்ணுக்கும் நாசிக்கும் இடையில் வெப்பத்தை உணரும் குழி உறுப்பு உள்ளது. ராட்டில் ஸ்னேக், ஆரோ ஹெட்டட் வைப்பர்ஸ் மற்றும் ஆசிய பிட் வைப்பர்ஸ் அனைத்தும் குழி வைப்பர் வகைகளாகும். பல பிட் வைப்பர்கள் வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவில் வாழ்கின்றன. ஆனால் சில தென்கிழக்கு ஆசியாவிலும் வாழ்கின்றன. இந்தியாவில் காணப்படும் சில வகையான பிட் வைப்பர்களில் சலாசரஸ் பிட் வைப்பர் மற்றும் ஹிமாலயன் பிட் வைப்பர் ஆகியவை அடங்கும். இந்தியாவில் பிட் வைப்பர்கள் மலைகள், பாலைவனங்கள், மழைக்காடுகள் மற்றும் வயல்வெளிகள் உட்பட பல்வேறு வாழ்விடங்களில் வாழ்கின்றன. இந்தியாவில் பிட் வைப்பர்கள் வாழ்விட இழப்பு, சாலை கொலைகள் மற்றும் பார்வையில் கொல்லப்படுவதால் அச்சுறுத்தப்படுகின்றன. மூன்றாவதாக 2024 பல்தேரை இனங்கள் புதிய கண்டுபிடிப்பு பற்றி காணலாம். புதிய வகை பல்தேரைகள் மவுண்ட் போமாலாங் என்ற இடத்தில் மற்றும் இரண்டாவதாக ஸ்டேர்லிங்கின் பல்தேரை இனம் இந்தோனேஷியாவில் பான்சிஃபன் மலையின் உச்சிக்கு அருகிலும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இரண்டு கண்டுபிடிப்புகள் அறியப்பட்ட மொத்த தேரை இனங்களின் எண்ணிக்கையை 21ஆக உயர்த்தியது. பல்தேரைகள் அல்லது டூத்டு டோட் அதன் வாயின் மேற்கூரையில் சிறிய பற்கள் வரிசையும், அதன் மூட்டுகளில் கருமையான கோடுகள் மற்றும் அதன் உடலில் பல வண்ணப் புள்ளிகளை கொண்டுள்ளன. உண்மையான தேரைகளில் 300க்கும் மேற்பட்ட இனங்கள் உள்ளன. உலகில் மற்றும் இந்தியாவில் பல வகையான தேரைகள் உள்ளன. தேரைகள் தோட்டங்கள், காடுகள் மற்றும் புல்வெளிகள் போன்ற நிலப்பரப்பு சூழல்களை விரும்புகின்றன. உலகளவில் தவளைகள் 8217க்கும் மேற்பட்ட இனங்கள் உள்ளன. இந்தியாவில் இன்று வரை 4054 வகையான தவளைகள் மற்றும் தேரைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியா, மடகாஸ்கர், துருவப்பகுதிகள் மற்றும் பாலினேசியா தவிர 300க்கும் மேற்பட்ட இனங்களை கொண்ட உண்மையான தேரைகள் உலகளவில் காணப்படுகின்றன. தற்போது இந்தியாவில் பல்தேரைகள் பற்றி அதிகம் தகவல் இல்லை. ஆனால் இந்தியாவில் உள்ள தேரைகள் படுக்கையின் தேரை, இந்திய தேரை, முகடு தேரை, இந்திரானா செமிபால்மதா ஆகியவை இந்தியாவை பூர்வீகமாக கொண்டது. இந்தியாவின் அருணாச்சல பிரதேசத்தில் குறைந்தது ஒரு பல்லின தேரை உள்ளது. ஆனால் அது எந்த இனம் என்பது இதுவரை தெரியவில்லை. வாழ்விட இழப்பு, மரம் வெட்டுதல், சுற்றுலா வளர்ச்சி மற்றும் ஆக்கிரமிப்பு இனங்கள் காரணமாக பல பல்தேரை இனங்கள் அச்சுறுத்தப்படுகின்றன. நான்காவதாக 2024 புதிய வகை காட்டுப்பூனை இனங்களின் புதிய கண்டுபிடிப்பு பற்றி காணலாம். உலகில் சுமார் 40 வகையான காட்டுப்பூனைகள் உள்ளன. அவற்றில் சுமார் 15 பூனைகள் இந்தியாவில் உள்ளன. அதாவது உலகில் உள்ள காட்டுப்பூனை இனங்களில் சுமார் 40 விழுக்காடு இந்தியாவில் உள்ளது. இந்தியாவில் பெரிய பூனைகள் வங்காளப்புலி, ஆசிய சிங்கம், இந்திய சிறுத்தை, பனிச்சிறுத்தை மற்றும் சிறுத்தை என்பது உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் காட்டுப்பூனைகள் மழைக்காடுகள், பாலைவனங்கள், தாழ்நில காடுகள் மற்றும் அடர்ந்த காடுகள் உள்ளிட்ட பல்வேறு வாழிடங்களில் வாழ்கின்றன. லியோபார்டஸ் பாடினாய்டஸ் என்பது மேகமூட்டப்பட்ட புலிப்பூனை, ஒரு புதிய கண்டுபிடிக்கப்பட்ட இனம். பூனை பிரியர்களுக்கு உற்சாகமான செய்தியாக விஞ்ஞானிகள் இந்த ஒரு புதிய சிறிய காட்டுப்பூனை இனத்தை முறைப்படி விவரித்துள்ளனர்.
மேகமூட்ட புலிப்பூனை புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட பூனை இனம் மத்திய தென் அமெரிக்கா வரை உயரமான மேகக்காடுகளில் காணப்படுகின்றது. கோஸ்டரிக்காவிலிருந்து பொலிவியா மற்றும் அர்ஜென்டினா வரை அமெரிக்கா முழுவதும் பரவி இருக்கின்றன. அவை வீட்டுப்பூனை அளவுக்கு சிறிதாக இருக்கும். புலிப்பூனைகள் வெப்பமண்டல காடுகளில் வாழ்கின்றன மற்றும் பிரைமேட்ஸ், பறவைகள், பூச்சிகள் மற்றும் ஊர்வனவற்றை வேட்டையாடுகின்றன. புலிப்பூனையின் புள்ளி வடிவமானது புலிப்பட்டை வடிவங்கள் எவ்வாறு செயல்படுகிறதோ அதே போன்று காடுகளின் இருளில் தன்னை மறைத்து கொள்ள உதவுகிறது. 2024 வரை 2 வகையான புலிப்பூனைகள் மட்டுமே அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டன. ஆனால் இப்போது புலிப்பூனைகளை 3 தனித்தனி இனங்களாக பிரிக்க வேண்டும் என்பதற்கான சான்றுகள் உள்ளன. புலிப்பூனைகள் வாழ்விட இழப்பு, சாலைகளை கடக்கும்போது கொல்லப்படுவது, மனிதர்களால் வேட்டையாடுவது உள்ளிட்ட பல சவால்களை எதிர்கொள்கின்றன. புலிப்பூனைகள் முன்பு நினைத்ததை விட அழிவுக்கு மிகவும் பாதிக்கப்படலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றார்கள். 4வதாக 2024 புதிய வகை பிரம்பு பனை புதிய கண்டுபிடிப்பு பற்றி நாம் இப்போது அறியலாம். உலகில் சுமார் 200 இனங்களைச் சேர்ந்த 2600 வகையான பனைகள் உள்ளன. இந்தியாவில் 106 வகையான பனைகள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பனைமரம், பேரிச்சம்பழம், சாகோ, கரியோட்டா மற்றும் பல பனைகளின் இனிப்பு நீர், பழங்கள், ஸ்டார்ச் மற்றும் பிற அலங்கார தாவர பாகங்களுக்கு மதிப்புமிக்கவை. போர்னியோவில் உள்ள பேய் பனை உள்ளூர் சமூகங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. இந்த கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியாளர்கள் அறிவதற்கு முன்னரே பழங்குடி சமூகங்கள் சில உயிரினங்களை பற்றி அறிந்திருப்பதற்கு இந்த வகை பிரம்பு பனை ஒரு எடுத்துக்காட்டு. மேற்கு போர்னியோவில் உள்ள உள்ளூர் இபான் சமூகங்கள் நீண்ட காலமாக கூடை மற்றும் உண்ணக்கூடிய தளிர்களுக்கு பிரம்பு பனையை பயன்படுத்துகின்றனர். புதிதாக விவரிக்கப்பட்டுள்ள அதன் பேய் தோற்றத்திற்காக இந்த பனை பேய் பனை என்று அறியப்படுகிறது. இந்த பிரம்பு பனை தற்போது போர்னியோவில் பாதுகாக்கப்பட்ட மழைக்காடு வாழ்விடங்களில் அல்லது அதற்கு அருகில் உள்ள 3 இடங்களில் மட்டுமே காணப்படுகின்றது. வரும் ஆண்டில் ஆராய்ச்சியாளர்கள் என்னென்ன அற்புதமான புதிய இனங்களை வெளிப்படுத்தக்கூடும் என்று தெரியவில்லை. நீங்கள் காத்திருங்கள் மற்றும் கண்டுபிடிக்கவும் செய்யுங்கள். உலகம் முழுவதும் இந்த புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட விலங்குகள் சாலையில் கொல்லப்படாமல் பாதுகாப்பதற்கும் மனிதன் வேட்டையாடுவதை தடுப்பதற்கும் முயற்சிகள் நடந்து வருகின்றன. இது மக்களும் விலங்குகளுக்கும் இடையிலுள்ள பிரச்சனையை குறைக்கிறது. ஆகவே நாம் அனைவரும் பல்லுயிர் பாதுகாப்பின் அவசியத்தையும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வையும் உண்டாக்குவது நமது அனைவரின் கடமையாகும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.